பீடை ஒழிந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுக்கான காலகட்டம் வரும். திமுக ஒரு காலகட்டத்தில் இந்த பீடை எது நன்மை எதுன்றது காலம் வரும், அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ விஜய் ஆட்சி இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தான் வைகோ தான் கவசமாக இருப்போம் தாவேக்காவுக்குன்றாரு. அது என்ன கவசம்னு எனக்கு தெரியல. இவருன்னா இப்போ என்ன யுத்தம் நடந்துருக்குதா? நாங்கள் வந்து திமுக தாவேக்கா கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நட்புறவு வந்து திமுக தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஜனநாயக பார்வை. ஆனால் இதுக்கு வந்து நோபல் பிரைஸே கொடுக்கலான்னு வைகோ சொன்னதாக இன்னைக்கு சமூக சொல்லியிருக்காங்க. இந்த சொன்ன வைகோக்கு கிண்ண சாதனையே கொடுத்துருக்கலாம். ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து திமுக நிறைய கட்சிகளில் ஊடுருவ விட்டுருந்தாங்க. அது கூட இல்லை, அதையும் தாண்டி இன்னொன்று சொன்னார். அவங்க போகிற எலும்புக்கு வந்து பழைக்கிறார் அப்படின்னு. முதல்ல அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார், தான் திருடன் என்பதை ஒத்துக்கிட்டார். நாய் யாரை பார்த்தா பழைக்கும்? திருடனை பார்த்தா தான் பழைக்கும். நான் நாயாக இருந்துட்டு போய் நீ திருடன் என்பதை ஒத்துக்கொண்டு நான் உன்னை பார்த்தா பழைக்கிறேன், நான் உன்னை தான் அக்யூசியேஷன் வைக்கிறேன், உண்மை தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா நீ திருடன். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் தலைவர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பாக போயிட்டுருக்கு. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய பேட்டி, எல்லா திமுக கூட இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளும் தாவேக்கா கிட்டத்தட்ட போயிட்டாங்க. இதில் திராவிட வெற்றி கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது? உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் பல்வேறு கட்சிகள் பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை தம்பிங் மெஜாரிட்டின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் ஒருவேளை மீண்டும் ஒரு தேர்தல் அல்லது கவர்னர் ஆட்சி இந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று பொது உடைமை இயக்கமும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் அப்படி சொல்லாமல் அவர் நேரடியாகவே நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கிறோம் என்று போய்விட்டார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் திராவிட வெற்றி கழகத்தை பொறுத்தவரையும் நாங்கள் எந்த தேர்தலிலும் களம் கண்டு, இந்த இயக்கம் உருவாகி இன்னும் ஓராண்டு நிறைவு பெறவில்லை, 8 மாதங்கள் தான் ஓடி இருக்கிறது. நாங்கள் கருத்தியல் ரீதியாக திராவிட முன்னேற்றத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் சார்ந்தவர்களாக, கொள்கை சார்ந்தவர்களாக, கருத்தியல் ரீதியாக நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும். மீண்டும் திராவிட மாடல் 2 ஆட்சி அண்ணன் தலைவர் தளபதி தலைமையில் நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்ததை போல் நாங்களும் எதிர்பார்த்தோம். அதற்காக எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அதற்காக பாடுபட்டிருக்கிறோம். இப்போது அவர்கள் ஆட்சியில் வரவில்லை, அதிலும் குறிப்பாக அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தோல்வி என்பது எங்களால் இன்னும் ஜீர்ணிக்க முடியாமல், இன்னும் அந்த கடுமையான இலக்கிலிருந்து நாங்கள் இன்னும் வெளிவரவே இல்லை. எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மையான திராவிட இயக்கத்தின் பற்றாளராக, ஒரு திராவிட இயக்கத்தில் வாழ்ந்தவன் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய பங்களிப்பு திமுக பக்கம் இருக்க வேண்டும் என்ற அந்த புரிதலின் அடிப்படையில் தான் திராவிட வெற்றி கழகம் இந்த சூழலில் திமுகவுடன் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் களத்தில் நிற்கின்றோம். எதிர்கால அரசியல் என்பது எப்படினாலும் நடக்கலாம், ஆனால் இருந்தாலும் திராவிட இயக்கம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கம், ஏறக்குறைய 49 ஆண்டு கால அண்ணா துவங்கி தளபதி வரையிலான அந்த ஆட்சி முற்றுப்பெற்றது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. எனவே திராவிட இயக்கத்தை மறுநிர்மாணம் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற புரிதலின் அடிப்படையில் தான் எங்களுடைய பணிகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்ற போது, கடந்த தேர்தலில் நீங்கள் இணைந்து பணியாற்றியிருக்கீங்க. ஆனால் இடம் வாங்கலை அப்படின்றது ஒரு குறையாகவும் அதில் இருந்தது. ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தான். அவர்கள் தான் வந்து முட்டுக்கட்டை போட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் உங்களால் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ அவர் தாவேக்காவுக்கு போனதுனால தாவேக்கா பக்கம் போக முடியாத சூழலும் இருக்கா இப்போ? இல்லை, நாங்கள் அந்த அந்த எண்ண ஓட்டத்தில் எப்போதுமே இருந்தவர்களாக இல்லை. கடந்த தேர்தலுக்கு முன்பாக கூட எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் கனிந்த போது கூட அது கொள்கை சார்ந்த நாங்கள் இருக்கின்ற காரணம்தான் நாங்கள் அப்படி முடிவை நாங்கள் எடுக்கவில்லை. நாங்கள் ஒருவேளை அப்படி போக வேண்டும், நாங்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்திருப்போமானால் தேர்தலின் போதே அந்த முடிவை நாங்கள் எடுத்து சென்றிருந்தோமானால் இப்பொழுது தாவேக்கா பக்கம் மதிமுக தாவி இருக்க முடியாது என்பதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக நாங்கள் இருக்கின்றவர்கள். மதிமுக பொறுத்தவரையிலும் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் இப்பொழுது
அந்த தலைமை ரசிகர் மன்ற தலைவர்களைப் போன்று இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா அவர் போய் பாரக் ஒபாமாவுக்கு நிகராகவும் அண்ணாவுக்கு நிகராகவும் விஜய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் தாவைக்கு ஆட்சிக்கு பாதுகாப்பாக கேடயமாக ஈட்டியாக வாளாகலாம் இருப்போம்னு சொல்லி இன்னும் இந்த பழைய புராணத்தையும் பாடிக்கொண்டு நகைச்சுவை மனிதராக வைக்க மாறிக்கொண்டிருப்பது வேதனையாகவும் வேடிக்கையாகவும் தான் பார்க்கிறது பொது சமூகம். ஏன்னா இவர் எந்த பக்கத்தில் நின்று யாருக்கெல்லாம் நாம் பாதுகாப்பாக இருப்போம்னு சொன்னாங்களோ அவங்களாம் அந்த ஒரு காலகட்டத்தில் பின்னடைவு சந்தித்த நிகழ்ச்சிகள்லாம் அரங்கேறி இருக்கிறது. எனவே இப்பொழுது பொது சமூகமும் குறிப்பாக சமூக ஊடகமும் விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கனிந்திருந்தது. இவரை சேர்த்ததன் மூலமாக அது பின்னடைவு சந்திக்குமோ என்ற ஒரு சூழல்லாம் பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். மதிமுக தாவேக்காவுக்கு போனால் தாவேக்கா பலவீனமாகுதுன்னு சொல்ல வரீங்களா? கடந்த கால அனுபவங்களை வைத்து சமூக ஊடகத்தில் இப்படி பேசுகிறார். அவர் ஏற்கனவே அதிமுகவுடன் இருந்தார். அதிமுக இல்லாமல் போச்சு. கேப்டன் விஜயகாந்துக்கு நான் கேடயமாக இருப்பேன், வாளாக இருப்பேன்னு சொன்னாரு. ஒன்றும் நடக்கல. திமுகவும் அதான் சொன்னாரு. எனவே இப்போ விஜய் பக்கம் போயிருக்கிறார். என்ன நடக்குமோ என்று அவரை நேசிக்கின்ற ரசிகர்கள், அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்தவருடைய பார்வைகள் அப்படி இருப்பதாக ஒரு பொது வெளியில பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்றது போல புதுவுடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் தாவேக்காவோடு பயணம் பண்றோம் அப்படின்னு சொன்ன அப்போ வராத விமர்சனங்கள் மதிமுக சென்று தங்களுடைய ஆதரவை கொடுக்கிற போது ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மதிமுக என்ற ஒரு கட்சி என்பது பொதுவுடைமை இயக்கம் போன்றோ அல்லது காங்கிரஸ் இயக்கம் போன்றோ அல்லது ஐயுஎம்எல் போன்றோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போன்றோ ஒப்பிட்டு பேச முடியாது. காரணம், இது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு இயக்கமாகத்தான் கட்டமைக்கப்பட்டது. பெரியார் அண்ணா குறித்த பார்வை, சமூக நீதி, மதச்சார்பின்மை இவை குறித்தாண்ட ஒரு ஆழமான புரிதல் கொண்ட இயக்கமாகத்தான் பார்க்கப்பட்டது. எனவே திராவிட இயக்கத்திற்கு அரணாக இருக்க வேண்டிய வைகோ இப்பொழுது அந்த திராவிட இயக்கத்தை புழுதி ஒண்டி புதைக்கின்ற அந்த வேலைக்கு அவர் ஏன் சென்று கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு தான் அவர் மீது இப்பொழுது பொருத்தி பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு திராவிட இயக்கத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சோதனையான காலகட்டம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சோதனையான சூழல் நடந்திருக்கிறது. எனவே உங்களை ஏறக்குறைய 29 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 18 ஆண்டுகள் தலைவர் கலைஞர் அவர்களும் 5 ஆண்டுகள் அவரை லோக்சபாவுக்கு அனுப்பினார். இப்பொழுது தலைவர் தளபதி அவர்கள் 6 ஆண்டுகள் ராஜ்யசபாவுக்கும் அவங்க மகனுக்கு எம்பியும் கொடுத்துருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் அந்த நன்றி உறவு இருந்திருக்குமேனால் அவர்கள் திமுக இந்த நேரத்தில் தலைவரே தோற்றிருக்கிறாரு, ஆட்சி இழந்திருக்கிறார்கள், நம் பக்கத்தில் நிற்கணும். இப்பொழுதுதான் இந்த செய்தி நீங்க சொல்லணும். ஆட்சி இருக்கின்ற போது நீங்க ரஜகத துரக பதாதிகள்லாம் இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் பலங்களும் இருக்கிறது. ஆட்சி இல்லாத போது, அதிகாரம் இல்லாத போது நீங்கள் குடன் இருப்பதுதான் நீங்கள் உண்மையான திமுகவாக திராவிட இயக்கத்தின் பட்டாளராக பார்க்க முடியும். இப்பொழுது நீங்கள் சந்தர்ப்பவாதியாகத்தான் உங்களை பார்க்கிறோம். எனவேதான் உங்களுடைய நடவடிக்கைகளை பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தினம் உங்களை திராவிட இயக்கத்தை அழிக்க வந்த கோடாரி காம்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுடைய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது என்று சொன்னால் நீங்க திராவிட இயக்கத்தின் திரும்புவாதிகளாக மாறிவிட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு தான் ஆழமாக அவர் மீது பதிந்திருக்கிறார். துரை வைகோ சொல்றாரு ஒண்ணு, அதாவது திமுகனாலதான் நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னா நாங்களும் உழைத்திருக்கிறோம், எங்கள் கட்சியும் உழைத்திருக்கிறது, மதிமுகவினுடைய தொண்டர்களும் உழைத்திருக்காங்க. அப்போ திமுக எம்பிக்கள் ராஜினாமா பண்ணுவாங்களா, திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்களான்னு கேட்கிறாரு. இதுல என்னன்னா ரொம்ப குறைந்தபட்ச புரிதல். அவர் இன்னும் அந்த எல்கேஜி தான், அவர் அரசியல் இன்னும் எல்கேஜி, அவருக்கு இன்னும் புரியல. திமுக கூட்டணியிலிருந்து இவங்க தான் வெளியேறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து இவங்க வெளியேறுகின்ற போது திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற 2 பேர் ராஜினாமா பண்ண சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு, நானே பிரச்சாரம் செய்கிறேன் சொன்னவர் வைகோ. அந்த காலகட்டத்தில் தான் அந்த தோழர்கள் செந்தில் செல்வனும் ராஜேந்திரனும் வைகோவுடன் பேசியதாக தகவல். அது என்ன தலைவர், ஒரு கண்ணில் சுண்ணாமோ ஒரு கண்ணில் வெண்ணெய் வைத்து பார்க்குறீங்க? எல்லோருமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம். வெளியேறுகின்ற போது நாங்கள் 2 பேர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுகின்ற போது உங்கள் மகனையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. இதுதான் இப்பொழுது அந்த கேள்விதான் இப்போ விஸ்வரம் எடுத்திருக்கிறது. மற்றவங்க சொல்லலை. மதிமுகவிலிருந்து இப்பொழுது வாடகை விட்டுருக்காங்களே 2 பேர், இவங்க 2 பேர் சொல்ற குற்றச்சாட்டு. நாங்கள் எம்எல்ஏ மாட்டோம்னா எம்பியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க,
அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து கூட்டணியிலிருந்து விலகிட்டோம்னு சொல்றாரு. வெளியாச்சு, திமுகவிலிருந்து வெளியேறியாச்சு. அதே போல துரை வந்து கடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல நான் மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து நான் விலகுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ மதிமுகவும் முதன்மை செயலாளராகவும் இல்லாமல், திமுக கூட்டணி இல்லாமல், அந்த எம்பி பதவி மட்டும் உங்களுக்கு ஏன் வேணும்? அதுல இருந்து ராஜினாமா பண்ணுங்கன்ற சொல்றது தான் இப்பொழுதும் சொல்லப்படுகின்ற செய்தி. எனவே இதை நீங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்காக உள்ள ஒரு லாஜிக்கா அது வந்து ஏதோ திசை திருப்புற மாதிரிலாம் சொல்றாங்க. இது அந்த தோழர்கள் வைத்த குற்றச்சாட்டு. அதுதான் இப்பொழுது பொது வெளியில பேசுகின்ற செய்தியாக இருக்கிறது. இல்ல அவங்க 2 பேரும் வந்து இது திமுக சின்னத்துல உதயசூரியன் நின்னு போட்டி போட்டாங்க. ஆனால் துரை வைகோ அவர்கள் தனிச்சின்னத்துல நின்னாரு. சரி. இப்ப தனிச்சின்னத்தில் நிக்கிற துரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி திமுக சொல்லிச்சா? இல்ல. யாருமே சொல்லல. அவங்களா ஏதோ ஒண்ணு பேசிட்டு ஒரு அவதூறு பரப்பணும்னு சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது திமுக வந்து அந்த திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களோ அல்லது முன்னணி தலைவர்களோ எங்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. குறைஞ்சபட்சம் அந்த அந்த நாகரிக அரசியல் அவர்கள் பண்றாங்க. இவங்க தான் தரம் தாழ்ந்து திமுக வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து துரதிர்ஷ்டம் சொல்றது, பீடை ஒழிந்தது, இதெல்லாம் வந்து நாகரிகமான பண்பட்ட வார்த்தையாக பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஒரு 4ஆம் தர பேர் வழி கூட இந்த வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு அரசியல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பார்லிமெண்டேரியன் என்பது ஒரு தகுதி இருக்கிறது. அந்த புரோட்டோகாலை நீங்க ஏன் மீறுறீங்க? ஏன் இந்த அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? பீடை ஒழிந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, இதுக்கான காலகட்டம் வரும். திமுக ஒரு காலகட்டத்தில் இந்த பீடை எது நன்மை எதுன்றது காலம் வரும், அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ இது விஜய் ஆட்சி இருக்குது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, திராவிட இயக்கம் தான் உங்களை பாதுகாக்கும், திராவிட இயக்கம் தான் உங்களுக்கான அரண், திராவிட இயக்கம் தான் உங்களுடைய முகவரி என்பது எதிர்காலத்தில் அது நீங்க புரிந்து கொள்வீங்க. இப்போது வந்து அந்த ஆட்சி அதிகாரம் அதை நோக்கி விஜய் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், விஜய் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைகோவிடம் துரையுடையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நாங்க சொன்னது தான் இப்ப நடந்திருக்கிறது. எனவே தான் திமுக வந்து இப்போ வந்து ஆளுநர்கிட்ட வந்து மனு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கரப்ஷன் பண்றாங்களே அந்த ஊழல் தடுப்பு அவங்க கிட்டயும் புகார் மனு கொடுத்து ஒருவேளை இந்த நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க அடுத்து நீதிமன்றத்துக்கு போவாங்க. வைகோ அப்படி கன்ஃபெக்ஷன் ஸ்டேட் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துக்கிற இடத்துல தான் இவங்க நடவடிக்கை இருக்கிறது. எனவே தான் தொடர்ச்சியா இவங்க வந்து தங்களை ஏதோ அவதார புருஷர் மாதிரி ஏதோ கொண்டு வந்து விஜய் கிட்ட பொறுத்துன்னு நினைக்கிறீங்க. விஜய் ரொம்ப எச்சரிக்கையாகும், இவங்களால உங்களுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை. ஏன்னா 1/2% குறைவான வாக்குகள், அந்த வாக்குகள் நீங்கள் இவங்க சேர்க்காம உங்களுக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும். ஆனால் உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ண உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய அந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து நீங்க சொல்லாதான் சொன்னு வெளியில வந்து சொல்லுவாங்க. அப்போ அதில் ஏற்படுகின்ற இழப்பை நீங்க தான் எதிர்கொள்ள. அவர் தான் வைகோ தான் கவசமாக இருப்போம் தவேகாவுக்குன்றாரு. அது என்ன கவசம்னு எனக்கு தெரியல. இவருன்னா இப்ப என்ன யுத்தம் நடந்துங்கிறதா? இவங்க போய் இன்னைக்கு விசிகா அல்லது இடதுசாரிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல வைகோ என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கூட்டணிக்குள்ள போனதுக்கு பிறகு ஆதரவு கொடுத்த பிறகு ஏன் குறை சொல்றீங்க? குறை சொல்வதாக இருந்தால் போன் பண்ணி அமைச்சர்கள்கிட்டயோ இல்ல முதலமைச்சர்கள்கிட்டயோ உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. பொது வெளியில ஊடகங்கள்கிட்ட ஏன் அதை வெளிப்படுத்துறீங்கன்னு கேட்கிறாரு. நான் திமுக கூட்டணி இருந்த போது திமுக பற்றி நான் இப்படி பேசினது இல்லை, நாகரிக அரசியல் நான் கடைபிடிச்சேன், அந்த அரசியல் நீங்களும் பண்ணுங்கன்றாரு. அது என்னன்னா, இப்போ விஜய் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை மதிமுக வைகோ துரை இவங்க யாரோட சில்பர் செல்லாவோ கூட்டணிக்குள்ள போயிருக்காங்களோ நான் நினைக்கிறேன். குழப்பத்தை உருவாக்குறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்லா ஒரு கூட்டணி அமைந்து கருத்தியல் ரீதியா ஜனநாயகம் விவாதிப்பது, குறைநிறைகளை பேசி தீர்த்துக் கொள்வது, அப்படி இருக்கின்ற போது அந்த கூட்டணிக்குள்ள நீங்க இன்னும் போறதுக்கு முன்னையே காங்கிரஸ் கட்சி பத்தி நீங்க தரக்குறைவா பேசுறீங்க. விசிகா கிளையே இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் நீங்க அங்க போய் எப்படி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும்? இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க, இது மாதிரி நாங்க வந்து திமுக தாவேகா கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நட்புறவு வந்து திமுக தொடரும் என்று இங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஜனநாயக பார்வை. ஆனா இதுக்கு வந்து நோபல் பிரைஸே கொடுக்கலான்னு வைகோ சொன்னதாக இன்னைக்கு சமூக இந்த சொன்ன வைகோக்கு கிண்ண சாதனையே கொடுத்துருக்கலாம். உலக அதிசயங்களில் மிக சிறந்த பதில் எதுன்னு கேட்டா வைகோ சொன்ன இந்த கிண்ண சாதனை விருது பதிலாகத்தான் இருக்கும்னு நாங்க சொல்றோம். எனவே கூட்டணிக்குள்ள இருந்துட்டு கல்லறியக்கூடாது. இந்த செய்தி நீங்க பொதுவெளியில் சொல்றதுக்கு பதிலா அண்ணன் தலைவர் திருமாவளை தொலைபேசியில் அழைத்து பேசுங்க. பொதுவுடைமை இயக்கத்தை தொலைபேசியில் அழைத்து பேசுங்க. நீங்க ஏன் பொதுவெளியில பேசுறீங்க?
அப்போ நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க இந்த கூட்டணி உடைப்பதற்காக யாருடைய சில்பர் செல்லாகத்தான் நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கு என்று பொது சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தாவேக்காவும் இது புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? திமுக வயிற்றெரிச்சல் படுறாங்க. அவங்க குடும்பம் குடும்பமாக என் மகன், என் பேரன் தான் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும். இன்னொருத்தன் வந்து அந்த அந்த இடத்துல அமர்வது அவர்களுக்கு பிடிக்கல. அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. யார் வைக்க வைக்கிறாருன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இது சொல்வதற்கு குறைந்தபட்ச தகுதி வந்து வைகோவுக்கு இருக்கணும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு நாடாளுமன்ற மேலை உறுப்பினரை அண்ணன் தளபதி அவர்கள் கொடுக்கிறார். அவரு ஒரு வழக்கில் சிறை செல்ல நேரம் போக போறார். அந்த சிறை வந்துடக்கூடாது அப்படின் போது 2 ஆண்டுகள்னா அவர் வந்து தேர்தலிலே போட்டியிட முடியாது. இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி உருவாகுது. ஒருவேளை வைக்க போனா அங்க அடுத்து யார் அங்க மதிமுக எம்பி அனுப்புவாங்க அப்படின்னும் போது, இந்த ஜனநாயக ஞானம் கொண்ட வைகோ தான் சொன்னாரு, திமுக ராஜ்யசபா எம்பியை மேலவை உறுப்பினரை வைகோவுக்கு தான் கொடுத்துச்சு, மதிமுக கொடுக்கலன்னு சொன்னவர். அந்த பிரகஸ்பதி தான் இப்போ திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க குடும்பம் சொன்னாங்கன்னா, இப்போ மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக துரை தவிர வேற யாருக்கும் தகுதி இல்லையா? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? வைகோவின் மகன் என்பதனை கடந்து வேற என்ன தகுதி அவருக்கு இருக்கு? சொல்லுங்க. பொதுத்தளத்தில் நின்று பேச தெரியுமா? அல்லது பொதுத்தளத்தில் போராடி இருக்கிறாரா? இல்லை எங்களை மாதிரி வழக்குகளை சுமந்திருக்கிறாரா? எங்களை போல ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா? எங்களை போன்று சுகதுக்கங்களுக்கு தோழருடைய பங்கேற்றிருக்கிறாரா? எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதர் 55 வயசு வரலும் சொகுசா வாழ்க்கை அனுபவிச்சுட்டு கோடி கோடியா பின்வாசல் வழியா அரசியல் பயன்படுத்தி பணத்தை வாங்கி கோடி கோடியா சொத்துக்களை வாங்கி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஃபுல்லா சொத்துக்களை போட்டு வெளிநாடுகளிலும் முதலீடு செய்துட்டு இப்போ வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்போ அப்பா வந்து அந்த இடத்துல இருந்து ஒருவேளை நிலை குலைவார் என்கின்ற போது தான் அதை போய் அந்த பணத்தை வாங்கணுன்றதுக்காக தான் இப்போ நீங்க அரசியல் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பேர் தெரியுமா? சொல்லுங்க. அல்லது திருக்குறள் பத்தியோ சிலப்பதிகாரம் பற்றியோ இதை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருத்தர் வந்து மதிமுக முதன்மை செயலாளர், அவர் தூக்கி போய் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக 4 எம்பி 4 மந்திரி அந்த தொகுதியில, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், இவ்வளவு இருந்து ஒரு பெரிய பாதுகாப்போடு திமுக அவங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்துச்சு. அப்போ அவருக்கு என்ன அது குடும்பம் இல்லையா? அப்போ இதை பேசுவதற்கான குறைந்தபட்சம் தகுதி வைகோவுக்கு இருக்கணும். அவர் சொல்லுவார், நாடாளுமன்றத்திற்கு பேசும் சக்தி இருந்தால் என்னுடைய ரத்தம் கசிந்த அந்த குரலை வெளிப்படுத்த உண்டு. தலைமை கழகம் மதிமுக தலைமை தாயகம் இருக்குது, அதுக்கு மட்டும் பேசுறதுக்கு சத்தியம் இருந்ததுன்னா இது போன்ற மேசையை 1000 முறை அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கா, என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான். நீங்க சொன்ன சத்தியம் நீங்களுக்கான சக்கர பொங்கலாக இருக்கலாம், ஆனால் அந்த சத்தியம் உயிர்ப்புடன் நின்று கொண்டிருக்கிறது. எனவேதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வன் நின்று கொள்ளும் என்பதை போன்று அரசியல் படைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகும் என்பதை போன்று என்னை நீங்க நீக்கி இன்னும் 1 வருஷம் ஆகல. கரெக்டா இந்த தேதியில இதே நாள்ல தான் ஒரு தனியார் தமிழ் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்து என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை நீங்க பதிவு பண்ணீங்க. ஓராண்டுகள் என் மீது குற்றச்சாட்டு வைத்து இந்த 2 மாதத்தில் தான் எனக்கு கட்சி விட்டு ஆகஸ்ட் மாதத்தில் நீங்க நீக்கிறீங்க. அப்போ 10 மாதம் தான் ஆச்சு. இந்த 10 மாதத்தில் அந்த கட்சியுடைய கட்டமைப்பு சீர்குலைந்து போயிருக்கிறது, கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் சொல்வதற்கான தகுதி வைகோவுக்கு குடும்ப அரசியல் அவர் தான் பண்றாரு. அவர் தான் ஆதிக்க தப்பு செய்யறாரு. பொதுக்குழு கூட்டத்துல திமுகவோட கூட்டணியை முறிக்கிறோம், தவைக்கவோடு இணைகிறோம்னு சொன்னபோது கூட்டமே ஆர்ப்பரித்தது, உற்சாகப்படுத்தினார்கள்னு சொன்னார்ல வைகோ. அப்படின்னா அந்த நானும் தான் பார்த்தேன். அப்படிலாம் யாரும் கத்தலை. ஒரு 4 பேர் அதுக்குன்னு விசில் அடித்து வச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து செய்கை வரும், அப்படின்னாங்கன்னா விசில் அடிப்பாங்க, அப்படின்னா கை தட்டுவாங்க. அதுக்குன்னு கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அந்த உள்ளபூர்வமாக ஆர்ப்பரித்து எழுந்தவர்கள் யாரும் கைத்தரல. ஒரு காலகட்டத்தில் இருந்தது, கைத்தட்டுவார்கள், விசில் அடிப்பார்கள். இப்போ ஒரு குழு தான். இப்போ நீங்கள் இப்போ எப்படின்னா, ஒரு பெரிய கடல் இருக்குதுன்னா அந்த கடல் வந்து அலை வந்து இந்த கரையில் மட்டும்தான் அலை வரும், மற்ற இடம்லாம் அமைதியாக தான் இருக்கும். அதுபோல் மதிமுக பெரும்பான்மை இப்போ இருக்கிறவங்கள பெரும்பான்மை அமைதியாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் இந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை செய்தார். அதுவும் செயற்கையாக தான் செய்தாங்க. எனவே நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இப்போ திமுகவுடன் வெளியேறுவதற்கு தீர்மானம் போட்டீங்களே, அப்போ தாவேக்காவுடன் போவதுக்கு கூட்டணி தீர்மானம் போட்டீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? தேர்தல் வருகின்ற போது கூட்டணி குறித்து முடிவெடு பண்ணீங்க. இப்போ நாங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்றீங்களே, இப்போ யார்கிட்ட நீங்கள் ஒப்புதல் கேட்டீங்க?
கட்சியோட ஒப்புதல் கேட்டீங்களா? அப்படின்னா கட்சி என்பது தானும் தன் மகனும் தான். நாங்கள் சொல்வது தான் முடிவு, நாங்கள் சொல்வது தான் பொதுக்குழு, நாங்கள் சொல்வது தான் செயற்குழு தீர்மானம். இதை ஏற்றுக்கொள்வது இருளங்க, இல்லைன்னா வெளியே போங்கன்றது தான் இன்னைக்கு மதிமுக நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அவங்க இப்படி தான் பேசிட்டு போவாங்க. இந்த அரசியலை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். இதுல முக்கியமா துரை வைகோ அவர்கள் விகடன் கொடுத்த ஒரு பேட்டி ரீசெண்டா ஒரு இந்த மாதத்துக்குள்ள தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு, ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து திமுக நிறைய கட்சிகள்ல ஊடுருவ விட்டிருந்தாங்க. அவர்கள் கட்சியை மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அது மாதிரி மதிமுகவிலும் சில பேர் இருந்தார்கள் அப்படின்னு உங்களை மறைமுகமா அவர் சொல்லியிருந்தார். ஸ்லீப்பர் செல்ஸா நீங்க இயங்குனீங்க, கட்சியை வந்து குலைப்பதற்கு அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? ஸ்லீப்பர் செல் மட்டும் சொல்லலை, இப்போவும் அந்த கட்சியில் ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்ட்டு இன்னும் அந்த கட்சியே கதின்னு இருக்காங்க மேலே அவங்க மேலே இருக்குன்னு சொல்கிறாரு. அது கூட இல்லை, அதையும் தாண்டி இன்னொன்று சொன்னார். அவங்க போகிற எலும்பு துண்டு குலைக்கிறார் அப்படின்னாரு. நான் அதை வரவேற்றேன். ஏன்னு கேட்டால், முதல்ல அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். தான் திருடன் என்பதை அவர் ஒத்துக்கிட்டார். நாய் யாரை பார்த்தா குலைக்கும்? திருடனை பார்த்தா தான் குலைக்கும். நான் நாயாக இருந்துட்டு போய் நீ திருடன் என்பதை ஒத்துக்கொண்டு நான் உன்னை பார்த்தா குலைக்கிறேன், நான் உன்னை மாதிரி தான் அக்யூசேஷன் வைக்கிறேன், உண்மை தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா நீ திருடன், நீ நயவஞ்சகன், நீ அயோக்கியன், நீ வந்து புறவாச வயலில் அரசியலை கைப்பற்றினவன், மதிமுகவை கபாலிகரம் செய்திருக்கிறாய், கரையான் புட்டில் கருணாகம் குடிக்கொண்டதை போல் நீ வந்து உள்ள பூந்துட்டு அந்த கட்சியை சீர்குலைத்து போய்விட்டாய், அந்த இயக்கத்தை கட்டுமானத்தை சிதைத்த கொடும்பாவியாக துரைதான் நீ இருக்கிற, நான் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா நீ ஒத்துக்கிட்ட, அதுக்காக நன்றி. கொலைகாரனை இப்போ நான் இந்த நாய் போலீஸ் நாய் விட்டு போவான் பார்ப்பீங்க, எங்கன்னா கொலை செய்துட்டு போயிட்டாங்கன்னா அது எங்கே நேராக போனால் எங்கே கொலைகாரனா அவனை போய் கம்பெனி பிடிக்கும். நீ கொலைகாரன், ஜனநாயக படுகொலை செய்த கொலைகாரன். எனவே உன்னை நாங்கள் இப்போ உன் மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா நாயாக தான் உன் வார்த்தை பிறகு நாயாக இருந்தாலும் நீ திருடன் என்பதை ஒத்துக்கொண்டாய், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், அதற்காக நான் உன்னை அதுதான் தன்னை எறியாமல் உண்மையை ஒத்துக்கிட்டார், அதுக்காக நன்றி. இல்ல இப்போ ஸ்லீப்பர் செல்ன்ற விஷயம் உண்மையாயிரும்ல. இல்ல அதுல என்னன்னா ஸ்லீப்பர் செல் இப்பவும் இருக்காங்கன்றாரு, இப்பவும் ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்றாங்க. அதுவும் திமுகவோட ஸ்லீப்பர் செல்ஸ். ஆமா ஸ்லீப்பர் அது சொல்லுவாங்கல்ல. இப்ப நாங்க சொல்றியா, இப்ப தாவே காட்சியில யாருடைய ஸ்லீப்பர் செல்வா தான் அவர் உள்ள போய்க்கிறாங்க, துரையும் வைகோவும். ஏன்னா ஆட்சிக்கு எதிராக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகின்ற இடத்துல இப்ப எட்டு வந்து நிறுத்துறாங்க இல்லையா. நல்ல ஆட்சி போயின்னு இருக்கும்போது எதுக்கு இப்போ முதலமைச்சர் மீது நீங்க வந்து முதலமைச்சரையே நீங்க குற்றவாளி ஆக்கிற நிலைமைக்கு நீங்க தெளிவி வச்சிருக்கீங்கல்ல. ஊடகத்தை உங்களால் சந்திக்க முடிகிறதா? ஊடகம் கேட்கின்ற பதிலுக்கு உங்களால் சொல்ல முடிகிறதா? நீங்க தானே சொன்னீங்க ஜனநாயகத்தின் அழகிய 4 தூண்களில் ஒன்று பத்திரிகை ஊடகத்துறைன்னு. அந்த ஊடகத்தை நீங்க எப்படி பண்றீங்க? மோசமா நடத்துறீங்க. நேத்து போய் ஒப்பாரி வைக்கிறீங்க, ஒரு செய்தியை பத்தி போடுவதில்லை. எப்படி போடுவாங்க? நீங்க வந்து அவங்கள கடுமையான விமர்சனம் பண்றது, மாலை நேரத்துக்கு கச்சேரின்றீங்க, அந்த ஆள்ன்றீங்க, ஏஐன்றீங்க. இதெல்லாம் பக்குவப்பட்ட மனிதனுடைய நடவடிக்கைகளா? கொஞ்சம் பரிசீலனை செய்யணும். மதிமுக தோழர்களும் ஒரு தவறான நடவடிக்கை, தவறான முன்மாதிரியை நீங்கள் உருவாக்கிட்டு மற்றவங்க மேல் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எனவே ஸ்லீப்பர் செல்னு இன்னும் அந்த கட்சியில் இருக்கிற உண்மையா அவங்க மீது உயிரா இருக்கும் மேல சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு வந்து தாவேக்காவுடைய ஸ்லீப்பர் செல்லா நீங்க மாறிட்டு நாங்க சொல்றோம், இது பொது பார்வை. இல்லைன்னா அந்த ஆட்சிக்கு நீங்க சீர்குலைக்க நீங்க முயற்சி எடுக்க மாட்டீங்க. அந்த தாவே காட்சிக்கு ஏதாவது ஒன்று ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு 3/4 பங்கு வைகவும் துரையும் தான் காரணமாக இருப்பாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. ஆனா இதுல நீங்க சொன்னபடி தாவேக்கா நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் மொத்தமாகவும் நான் புறக்கணிக்கிறவன் அல்ல. நான் விரும்பிய அரசியல் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை போன்றவர்கள் ஒரு ஏழைக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வந்த எங்களால் வந்து கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ண முடியாது. நான் உழைக்கிறேன், நாள்தோறும் மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்ட களத்தை நிற்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் பிரச்சனைக்காக நான் சந்திச்சிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது என்னால் பணம் கொடுத்து என்னால் ஓட்டு வாங்க முடியலன்னு பிரச்சனை, நான் தோற்கிறேன்ல. ஒண்ணுமே செய்ய துரை போன்றவர் பணம் கொடுத்துட்டு வந்து ஜெயிக்கிறாங்கல்ல. அப்ப இந்த அரசியல் நடந்திருக்கிறது. ஆனால் ஒன்று என்னன்னா, யார் வேட்பாளர்னு பார்க்காம ஓட்டு போட்டது தப்பு. பல ஊர்ல இப்ப அந்த எம்பி எம்எல்ஏ யாருன்னு இன்னும் அந்த ஊர்ல வாக்காளருக்கு தெரியல. எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார்ப்பா, பேர் தெரிலப்பா, மூஞ்சி தெரிலப்பா, அடையாளம் தெரிலப்பான்றாங்க. அப்ப யாரை மையப்படுத்தி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா விஜய், விசில், இது அவரை மையப்படுத்தி போடப்பட்ட ஓட்டு. வேற யாருக்காகவும் அங்கு வாக்குகள் விழவில்லை.
இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இந்த தொகுதிக்கு வருகணும். இப்போ கிராமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி பிடிப்பாங்க. பார்த்தீங்களா, நாய் ஒரு 10 குட்டி போட்டுச்சுன்னா அந்த நாய்க்குட்டியில நல்ல குட்டியாக பார்த்து எடுக்கணுமா. சொர்ணக்கிற நாய்க்குட்டி அது எப்படி பார்த்துருக்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காதை பிடிச்சி தூக்கி பார்ப்பான். அது கத்துச்சுன்னா அதுக்கு சொர்ணம் இருக்குது. தம் வீட்டுக்கு வேலை செய்கின்ற அது காவல் காக்கிற நாய்க்கே சொர்ணம் இருக்குதான்னு பார்க்குற சமூகம் தன்னுடைய தொகுதியை தன்னுடைய 5 ஆண்டு கால பொது வாழ்க்கையை செப்பனிட போகின்றவன் யாரு என்ன அவர் பேர் என்ன, அவர் என்ன பணியாற்றினாரு, எங்க போராடினாரு, எங்க கைதானாரு, எங்காவது பார்த்துருக்காங்களாம் கூட எதையும் தெரியாமல் ஜனங்க ஓட்டு போட்டாங்கன்றது கவலைக்குரிய ஒன்று. ஏன்னா அந்த ஆள் தான் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தோத்திருக்கிறார். தளபதி எதிர்த்து நின்று நான் பெரிய தியாகியா? அண்ணன் தலைவர் தளபதி எதிர்த்து நின்று ஜெயிச்சவர்னா அவர் பெரிய போராட்ட களங்களில் பங்கேற்றவரா, அல்லது அண்ணன் தலைவர் தளபதி மாதிரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டுக்கு பயன்பட்டு இருக்கிறாரா, அல்லது உலகம் மதிக்கின்ற அளவுக்கு இவர் கொண்டு வந்த திட்டத்தை நான் கனடா பயன்படுத்த போகிற காலை உணவு திட்டம் சொல்லுகின்ற அளவுக்கு எதிர்த்து வெற்றி பெற்று சொல்லியிருக்கிறாரா, அல்லது இந்த நாட்டின் மாநில சுயாட்சியை சீர்குலைக்கின்ற விதத்தில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரும் திட்டங்களை எதிர்த்து நின்று ஆண்மையோடு போராட்ட களத்தை வடிவமைத்த அண்ணன் தலைவர் தளபதிக்கு நிகரானவரா ஜெயிச்சவர். இதை தான் வாக்காளர் பார்க்கவில்லை என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. இது போன்று எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற அப்பழுக்கற்ற சிறந்த பொதுஜன ஊழியனை தோற்கடிச்சிருக்காங்க மக்கள். யாருன்னு பார்க்கல. விஜய்க்காக அந்த ஓட்டு விழுந்திருக்குது. இது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கு. இருந்தாலும் பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்காங்க போது இந்த அரசியல் ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக தான் நான் பார்த்திருக்கிறேன். இதுவரையிலும் சமூக நீதிக்காக பேசிய நாம் ஒரு சமூக மாற்றத்தை தாவைக்காக கொண்டு வந்திருக்கிறது நாம் மறுக்கவில்லை. அதற்காக நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ஆனால் இந்த சூழலில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப அந்த ஆட்சியில அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் நாள்தோறும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. எல்லாமே இப்போ ரீல்ஸ் மந்திரிகளாக போயிடுறாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்குன்னா முதலமைச்சர் இருக்கணும். முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தலைன்னா பின்னடைவுகள் தான் சந்திப்பாங்க. எனவே இந்த நடவடிக்கை ஒரு சில அமைச்சர்கள் பணியாற்றுவதாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் பலர் பேர் இதில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. மக்களுக்கு மத்தியில் இப்போ நீங்க சொல்றது போல ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க வரவேற்கிறீங்க. ஆனால் மீண்டும் திமுகவுக்கு ஒரு களம் அல்லது உங்களை போன்றவர்களுக்கு ஒரு களம் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேர்தல் தோத்துட்டோம் என்பதற்காக அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்றதுலாம் இல்லை. திமுக இது போல பல தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அடுத்த ஒரே ஒரு 234 தொகுதியில் 233 தொகுதியில் தோல்வி தழுவிய திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அம்மையார் இந்திரா காந்தி இந்த நாட்டில் தோத்திருக்கிறாங்க. 110 நாடுகளுக்கு அணிசரா நாடுகளுக்கு தலைமை வகித்து இரும்பு பெண்மணி என்று சொல்லப்பட்ட அன்னை இந்திரா. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் பகை முடித்து 1 லட்சம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சரணடை வைத்த பெருமை, வங்கதேசத்தை பெற்றுக் கொடுத்த பெருமை அன்னை இந்திரா அவருக்கு உண்டு. ஆனால் அந்த இந்திரா தோத்திருக்காங்க. கர்ம வீரர் காமராஜர் தோத்திருக்கிறார். தமிழ்த்தாய் தலைமை பேர் அண்ணா அவர்கள் தோத்திருக்கிறார். அந்த வரிசையில் இன்னைக்கு அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தோத்திருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒரு வலுவான கட்டமைப்பு. மக்களை பொறுத்தவரையிலும் விருப்ப வாக்குகளை கடந்து வெறுப்பு வாக்குகள் தான் எப்பொழுதுமே வெற்றியை தீர்மானிக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இது ஒன்றும் ஒரு கொஞ்சம் பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு லைன் கட்டிக்கிட்டு நேராக சனிக்கிழமை என்னவோ அது என்னவோ அந்த இந்த ஊசி போடுறா தடுப்பூசி போடுற மாதிரி அங்கே போய் கியூ கட்டிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர்கள் சார் பொது வாழ்க்கையை களங்கப்படுத்துறாங்க. எவ்வளோ தகுதி படைத்தவர்கள் அந்த பகுதியில் நீங்களாம் ஒரு பெரிய ஆளுமைகளாக இருந்த நீங்கள் அங்கே போய் கியூ கட்டிட்டு நின்று கீழே விழுந்துட்டு எழுந்து ஓடுறீங்க, அங்கே போய் நிற்கிறீங்களே, எதுக்காக இந்த வேலைன்னு கேட்குறேன். இன்னும் நாளையே உலகம் முடிஞ்சிட போயிடாதா? இதுக்கப்புறம் உலகம் இல்லையா? இதுக்கப்புறம் அரசியல் இல்லையா? ஏன் இப்படி போகிறாங்கன்னு இவங்கெல்லாம் இந்த ரசிக மனப்பான்மை. எனவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கருத்து ரீதியாக கொள்கைவாதியாக நிற்கின்றவர்கள் அடுத்து நாம் தான் there is always tomorrow என்பது நிதர்சனமான உண்மை. அந்த நாளை என்பது எங்களுக்கான நாளாக நாங்கள் பார்க்கிறோம். அது திராவிட இயக்கத்தின் நாளாக நாங்கள் கணிக்கிறோம். நிச்சயம் திமுக மீண்டும் வெற்றி பெறும். எங்களை போன்றவர்கள் நாங்களும் அரசியலில் வெற்றி பெற்று மக்கள் பணியை ஆற்றுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே தான் நாங்கள் இன்னும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி.